வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தோட கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? முதல்ல அஸ்வினி, மகம், மூலம், கேதுவோட ஆதிக்கத்தை நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சுக்கிர திசைங்கிறது வரும். ஏன்னா இது சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள். பொதுவாகவே சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றாவே அவங்க அழகானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையானவங்களாக இருப்பாங்க, காதல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும், அல்லது எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு உண்டு. கலகலப்பாக ரொம்ப சிரிப்பாக காமெடி நிறையா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களோட இயல்பான குணமாக அது இருக்கும். அவங்களுக்கு முதல் திசை அது வாரனால சின்ன வயசு குட்டி சுக்கிரன் கொட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அது அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய ராசியை ஏற்படுத்தும். நிறையா திடீர்னு அவங்க இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பண வசதிகள் பெருகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அந்த சுக்கிர திசை ஒரு 10 வருஷம் நல்லாயிருக்கும், அடுத்த 10 வருஷத்தில் நிறையா பாதிப்புகளையும் அது கொடுத்துருது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 2-7 கூடைய பாதகாதிபதியாக அவர் மாரகாதிபதியாக வருவார். ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சுக்கிர திசைங்கிறது அப்பா அம்மாவுக்கு அது நல்லது பெறும். வீட்டில் மூத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் சுக்கிர திசையில் ஒரு குழந்தை பிறக்குது, பரணி, பூரம், போராட்டத்தில் பிறக்குது அப்படின்னா நம்ம பெரியவங்க அலர்ட் ஆகிக்கணும். சொத்து விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும். இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பாக, ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்களோடையும் அப்படி தான் இருப்பாங்க. திருமணம் பண்ணவங்களையும் ஒரு பொசசிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினப்பாங்க. எல்லாம் சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னு நினப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட இயல்பான குணங்கள். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். பெரிய இடத்து சம்மந்தம் கிடைக்கும். சிலருக்கெலாம் அந்த பொண்ணு ஏன்னா பிறந்தோனையுமே சில குழந்தைகளை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, இந்த பிள்ளைலாம் பெரிய இடத்துக்கு வாக்கப்படும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இவன் அழகாக இருக்கான், பின்னாடி பிரபலமாக வருவான் அப்படின்னு அந்த முக ராசின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. அது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிரும். இவங்களை பார்த்தாவே எல்லாத்துக்கும் ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இயல்பாகவே வந்துடும். ஏன்னா அது சுக்கிரனாக இருக்கிறனால அப்படி ஒரு அம்சம் அவங்களுக்கு உண்டு. இவங்க முகத்தில் முடிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, மகாலட்சுமி மாதிரி காலையில் அவங்க மூஞ்சியில் முடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும். இவங்களை எந்த அளவுக்கு இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்களோ, நல்லா அவங்களோட அன்பை நம்ம பெறுறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது அப்படி ஒரு யோகம் உள்ளவங்க தான் பரணி, பூரம், போராட நட்சத்திரக்காரங்க. அப்படின்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நட்சத்திரங்கள் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? ஆமாம், பொதுவாக ஒரே நட்சத்திரங்கள் அப்படின்னாவே அவங்க 3 பேரும் ஒரே நட்சத்திரம். ஆமாம், இந்த 3 நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, அஸ்வினி, மகம், மூலம் மாதிரி பரணி, பூரம், பூராடம் இந்த ஒரே நட்சத்திரங்கள் வரும்பொழுது அது ரஜ்ஜு பிரச்சனை வந்துடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒத்த குணங்கள் இருக்கவங்க ஒரே மாதிரியும் வாழ முடியாது. ஸோ அது வேறு வேறு கேரக்டர்ஸ் உள்ளவங்க ஒன்றா இணைஞ்சாதானே வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு உளவியல் ரீதியாகவும் அதெல்லாம் இன்பில்டு பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் இருக்கா? இவங்களோட வாழ்க்கையில் ஆரம்பத்திலே இந்த சுக்கிர திசை வாரனால அடுத்தடுத்து நல்ல லக்னமாக அமைஞ்சிட்டா பரவாயில்ல. லக்னம் சரியில்லாமல் அஷ்டமாதிபதி திசையாவோ சூரியன் 6, 8, 12 திசைகளாக இருந்தால் அவங்க ஓஹோன்னு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. 20 வயசுக்கு மேலே அடுத்தடுத்து நிறைய நஷ்டங்கள், கஷ்டங்கள் குடும்பத்தில் வந்துச்சு. படித்தோன்னே வேலை கிடைக்காது. இந்த மாதிரியான நிறையா சம்பவங்கள் சிலருக்கு நடக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் சுக்கிர ஹோரையில் மல்லிகைப்பூ வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சருங்கிறது கட்டாயம் அவங்களுக்கு உருவாகும்.